அதிகாலை 1:40 ஆச்சு. அதிகாலை கூட இல்ல. நடுராத்திரியில நான் எங்க இவ்வளோ வேகமா பறந்துட்டுருக்கேன்னா, நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு கெஸ்ட் மேக்கப் பண்றதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி யாராவது என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, ஹாய்! ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேரு மஞ்சு. நான் கோயம்புத்தூர் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் கிடைச்சதுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க. வழக்கம் போல நான் நேரமாவே கிளையண்ட் வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ, அதுக்குள்ள நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஒர்க் பிளேஸ்லாம் கடகடகடன்னு செட் பண்ணிட்டு, அவங்களோட சாரி இருந்தது. சாரி எடுத்து பளு ப்ளீட்ஸ் செட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். யூசுவலா எனக்கு யாராவது ஹெல்ப்புக்கு இல்ல அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ப்ளீட்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டு, நம்ம பக்கத்துல டோரோ இல்ல ஏதாவது ஒரு கதவு மாரி இருந்துச்சுன்னா, அதோட ஹேண்டில்ல போயிட்டு இந்த மாரி கிளிப் போட்டுட்டு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கலாம். ரொம்ப ஈஸியா வரும். ரொம்ப ஸ்டடியா நிக்கும். அப்போ உங்ககிட்ட இந்த மாரி கிளிப்ஸ் எதுவும் இல்ல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, டோரோட மேல் இதுல போட்டுட்டு சாரிய, டோர க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது அப்படியே ஸ்டடியா நிக்கும். உங்களுக்கு ஈஸியா ப்ளீட்ஸ் வந்து செட் ஆகும். இந்த டோர் வந்து என்னோட ஹைட்டுக்கு ரொம்ப மேல இருந்ததுனால, நான் வந்து டோரோட ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிளையண்ட் வந்ததும் ஃபர்ஸ்ட் எனக்கு சாரி கட்டி விட்டுருங்கக்கா. எனக்கு வந்து பேபி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேபி வந்து அழுதாங்கன்னா நான் அவங்க ஓடணும். ஸோ சாரி போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சாரி போட்டு விட்டுட்டேன். அயர்ன்லாம் பண்ணல. ரஃப்பா கட்டி விட்டுட்டேன். கடைசியில வந்து அயர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன் மேக்கப்க்கு. இவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. நெறைய லேயரிங்ஸ் பண்ணாதீங்க. மினிமலா போங்க. ரொம்ப சட்டிலா போயிடுங்க. ப்ளஸ் அவங்களோட ஸ்கின்னு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அ அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஹெவி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணல. மினிமல் ப்ராடக்ட்ஸ் வெறும் ஒரு கன்சீலர் பேலட் வச்சு தான் அவங்களோட ஃபுல் லுக்கும் ஃபினிஷ் பண்ணேன். இது ரொம்ப வந்து சேலஞ்சிங்கான ப்ராசஸ் வந்து மேக்கப் பண்ணும்போது. ஏன்னா பிரைடல் மேக்கப் பார்த்தீங்கன்னா, யூசுவலா நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அது பண்றது தான் ரொம்ப ஈஸி என்ன கேட்டா. இந்த மாரி மினிமல் மேக்கப் பண்றது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிம்பிள் மேக்கப் தானே ஈஸியா பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க சொல்ற மாரி ப்ரிஃபரன்ஸ்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மேக்கப் பண்றது தான் வந்து பயங்கர சேலஞ்சிங்கா இருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு. ஸோ அவங்க சொன்ன மாரி நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், லைட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன். ஜெல் டைப். ஸோ அவங்க ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னு சொன்னதுனால நான் வந்து ஜெல் டைப் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிரைமர் வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட பிரைமர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய போர்ஸ் இருந்தது. ஸோ, போர்ஸ் வந்து இருக்கும்போது மேக்கப் போய் சட்டில் ஆயிடும். ஸோ, அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து வர ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னுன்றங்காட்டி, அதுக்கு தகுந்த மாதிரியான கன்சீலர், கரெக்டர் இருக்கிற மாரியான பேலட். நான் வந்து மேக்கோட பேலட் தான் சூஸ் பண்ணேன். மேக்லேருந்து வர ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து ஃபர்ஸ்ட்டு அவங்களோட டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில அடுத்த ஷேடான லைட் ஷேட் எடுத்துட்டு, அவங்களுக்கு நான் டைரக்ட்டா வந்து கன்சீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, இப்ப நீங்க பார்க்குறது வந்து கன்சீலிங் மட்டும் தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கின் நல்லா பிரைட் ஆயிடுச்சு. ஈவன் அவுட் ஆயிடுச்சு. பிளெண்டிங் தான் இங்க முக்கியமான ப்ராசஸ்ஸே. ஸோ, பிளெண்டிங் வந்து நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா, நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோங்கிறது அவசியம் இல்ல. பிளெண்டிங் கரெக்ட்டா பண்ணிட்டோம்னா போதும். ஈஸியா வந்து மேக்கப் அப்படியே உட்காந்துரும். நீங்க பார்த்தாலே தெரியும், அவங்க ஸ்கின்ல மேக்கப் அப்படியே அழகா உட்காந்துருந்தது. நான் வந்து அவங்களுக்கு பெருசா எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணலைங்க. 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன். ஒண்ணு வந்து மேக்லேருந்து வர கன்சீலர் பேலட்டு. அதுக்கப்புறம் வந்து டூ ஃபேஸ்லேருந்து வர கன்சீலர் ஷேடு. ஒரு லைட்டர் ஷேடு. எதுக்குன்னா, அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியணும் அப்படின்றதுக்காக டூ ஃபேஸ்டோட கன்சீலர் யூஸ் பண்ணேன். அ ஸோ டூ ஃபேஸ்ட் கன்சீலருமே வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ப்ராடக்ட் வந்து அப்படியே ஸ்டே நிக்கும். லாங் லாஸ்டிங்கும் கூட. ஸோ இது 2 ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, அவங்க லிப்ஸ் வந்து ட்ரையா இருக்கு. ஸோ, அத வந்து ஹைட்ரேட் பண்றதுக்காக லிப் பால்ம் போடுறேன். மீன்வைல் வந்து மேக்கப் கொஞ்சம் செட் ஆகும். ஸோ, இந்த பவுடர் ப்ராசஸ்க்கு முன்னாடி நான் ஒண்ணு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பண்ணேன். அத வந்து நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். என்னன்னா, ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து அவங்களோட எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அதில டேப் பண்ணி எடுத்துட்டேன்.
ஸோ தட் இன்னுமே ப்ராடக்ட்ஸ் வந்து அப்படியே நவராம இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹியூடா பியூட்டிலேருந்து வர பவுடர் எடுத்து அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகா இருந்தது. நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் மேக்கப் ரொம்ப அழகா மெல்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு லைட் ப்ளஷ், லைட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபங்ஷன் வந்து மார்னிங் அப்படின்றதுனால ஹெவி ஹைலைட்டர் யூஸ் பண்ணல. லைட்டா யூஸ் பண்ணேன். அவங்க கேட்ட மாரியே ஐ ஷேடோவும் ரொம்ப மினிமலா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண இந்த லிப் பேலட் வந்து செம்ம லிப் பேலட்டுங்க. எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இது நான் இப்ப தான் வந்து கண்டுபிடிச்சேன் இந்த பேலட்ட. ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி லாங் லாஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ குடுக்குறேன். ஆ அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஷேட் மைல வச்சிருந்தாங்க. ஸோ அத வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் போடுறதுக்குள்ள எனக்கு பெரும்பாடாயிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு மோவேட் ப்ரௌனிஷ் அந்த மாதிரியான கலர் மிக்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேலட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. 2 கலர் எடுத்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணி இதுவா, அதுவான்னு காட்டி அத ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க வந்து லிப் பண்ணோம். அந்த லிப்புமே வந்து அவங்களோட மேக்கப்க்கு முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. ஆ நான் எப்பயுமே லிப் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இயர்பட்ஸ் எடுத்துட்டு எட்ஜஸ்லாம் நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணி விடுவேன். ஸோ வந்து ஹார்ஷா தெரியாது வெளிச்சத்தில பார்க்கறதுக்கு. ரிங் லைட்ல பார்க்கறதுக்கு எல்லாமே அழகா தெரியும். பட் நேச்சுரல் லைட்ல பார்க்கும்போது மேக்கப் அப்படியே அடிக்கிற மாரி இருக்கக்கூடாது. ஸோ எட்ஜஸ்லாம் வந்து நல்லா வந்து ஸ்மட்ச் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் க வாய் சுத்தி இருக்கிற ஏரியாஸ வந்து நல்லா ஒன்ஸ் அகைன் பவுடர் வச்சு நல்லா வந்து வரைஞ்சு விடுவேன் நானு. அந்த லிப் அ அ சுத்தி வரைஞ்சு விட்டோம்னா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா டிஃபைன்டா தெரியும். இவ்வளோதாங்க. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் மஸ்காரா யூஸ் பண்ணா அவங்க வந்து ஐலாஷஸ்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே அவ்வளோதான். இப்போ ஒரு மேஜிக் பண்ணலாமா நம்ப? மேஜிக் பண்ணோம்னா அவங்களோட இந்த ஹேர் வந்து இப்படி மாறிரும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஹேர் ஸ்டைல் பண்றத எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் பத்தல. ஏன்னா, அவங்க குட்டி எந்திரிச்சுட்டாங்க. ஸோ அவங்க கடகடன்னு ஓடி போயிட்டு, அதுக்கப்புறம் பாப்பா பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ இதிலயே பாதி டைம் போயிடுச்சு. நான் வந்து டைம் போயிடுமே அப்படின்றதுக்காக, சும்மா இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் அங்கங்க வீடியோ எடுத்திருக்கேன். ஆ ஸோ அவங்க வந்து ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் ஜட தான் கேட்டிருந்தாங்க. மல்லிகைப்பூ வச்சு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். நல்லா கோர்த்து விட்டாச்சு. மல்லி செண்டு வந்து அவங்க சரியா கோர்க்கலைன்னு நெனைக்கிறேன். அவங்க கட்டுறதுக்கு எதுவும் த்ரெட் குடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அடியிலேருந்து விட்டு நேரா வந்து பின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஊசி நூல் போட்டு நல்லா ப்ராப்பரா செக்யூரா தெச்சாச்சு. இந்த தைக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை. ஸோ அது வந்து ப்ராப்பரா தெச்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பொறுமையா. இல்லைன்னா பூவெல்லாம் நகுந்துரும். ஃபர்ஸ்ட்டு பெரிய யூபின்ஸ் வச்சு நல்லா 4 புறமும் செட் பண்ணதுக்கப்புறம் ஊசி நூல் போட்டு நம்ம எப்படி வழக்கமா தைப்போமோ அந்த மாரி தைச்சு விட்டுறணும். ஸோ பூ வந்து நழுவாது, கீழ உருண்டு வராது. ப்ராப்பரா தைக்காம இருந்தோம்னா தான் அந்த மாரி இஷ்யூஸ்லாம் வரும். நான் அதில வந்து கரெக்ட்டா பண்ணிடுவேன் நானு. இல்லைன்னா ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் பங்கமாயிடும். ஸோ நான் இதுவரைக்கும் டச் வுட் நான் பண்ண ஹேர் ஸ்டைல்ல எதுவுமே இந்த மாரி எதுவும் கிளையண்ட் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க. இவங்களும் வந்து ஃபீட்பேக் வந்து, "அக்கா ஹேர் ஸ்டைல் நகரவே இல்ல. பூ நகரவே இல்ல கொஞ்சம் கூட. எப்படி தச்சு விட்டீங்களோ அப்படியே இருந்ததுன்னு" சொன்னாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜடை மேல எல்லாம் தைச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கீழ வந்து ஜடைக்கு வந்து சுத்தி வைக்கிறதுக்காக ஒரு செயின் டைப்ல ஒரு இது குடுத்துருந்தாங்க. ஆக்சஸரீஸ். அதையும் வந்து ஃபுல்லா சுத்தி வச்சு விட்டுட்டு, அதையும் வந்து ப்ராப்பரா தைக்கணும். தைக்கலைன்னா ஒரு செயின் அப்படியே கழண்டா கூட அப்படியே எல்லாமே ஃபுல்லா கழண்டு வந்துரும். ஸோ அதையும் வந்து ப்ராப்பரா தைச்சு விட்டாச்சு. அதுக்குள்ள அவங்களோட பெரிய பாப்பா வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டு வந்து, அம்மாவோட மேக்கப் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல்லா தைச்சு விட்டதுக்கப்புறம் அவங்களோட ஃபைனல் ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் எலகன்ட்டான ஹேர் ஸ்டைல். சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான். ஆ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தது. ஃபுல்லா சாரீலாம் அயர்ன் பண்ணிட்டோம். இடையில இடையில அவங்க பாப்பா வந்துட்டு வந்துட்டு போனாங்க. ஸோ டைமே கிடைக்கல. இருக்கிற டைம்ல எவ்வளோ ஃபுல்லா பண்ண முடியுமோ ஃபுல்லா பண்ணிட்டோம்.